மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த விளக்கமும் வெளிநடப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டையும் தற்பொழுது பார்க்கலாம். மேகதாது பிரச்சனையை கொண்டு வருவார்கள், நாம் எதிர்ப்போம், பிறகு அதை விட்டு விடுவார்கள். இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், என்வாயன்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. டிபிஆர் சரியில்லைன்னு சொல்லி ஆகியனால ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள். நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் ஒரு முறை நானே மினிஸ்டர் கிட்ட எல்லாம் இது ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னப்போ, இனிமேல் காவேரி மேகதாது பிரச்சனையை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. 2018, 19, 2022 ஆகிய 4 வழக்குகள் நாங்கள் ஏற்கனவே தொகுத்திருக்கோம். இது பேசக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆகியனால இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் பிறக்கவில்லை. ஆகையால் இந்த திட்டம் பற்றி விவாதித்து முடிவெடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம் அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்களே ஒழிய எந்த விதமான ஓட்டெடுப்பு நடக்கிற கருத்து மட்டும் தெரிவித்தாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட ஆணையத்தின் தலைவர் பெரும்பாலான உறுப்பினர்களின் கருத்துப்படி மேகதாது திட்டத்தை CWDCக்கே திருப்பி அனுப்பிடலாம், எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். வார்த்தைக்கு எடுத்துக்கூடாது ஆணைய தலைவரே சொல்லிட்டார். அந்த மினிட்ஸில் மேகதாது திட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அம்சங்களை பரிசீலித்து இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுக்கவும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காகவும் CWDCக்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டார். ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன் சொன்னதாலோ அல்லது கட்டிய தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ மேகதாதை கட்டிவிட முடியாது. காரணம், நம்முடைய இசைவு இல்லாமல் அதை எடுக்க முடியாது. அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசைவை தர மாட்டான். காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது. இதை நான் சுட்டிக்காட்டினேன். காவிரி நடுவர் மன்றம், அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல். இந்நிலையில் புதிதாக மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதிக்க இந்த ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிச்சிட்டாங்க. மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை செய்துள்ளது. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இதனை 0 அவர்களை எழுப்பணும்.